யோகா என்றால் என்ன? சேர்தல், இணைதல், ஒன்றுபடுதல், கலத்தல், அதாவது ஜாயின் டுகெதர், ஒன்னஸ், மிக்சிங், டிசால்விங், ரியலைசேஷன் என்ற பொருள்படும். அதாவது நம்முடைய உணர்வுகளை பிரபஞ்ச உணர்வோடு கலப்பதற்கு பெயர்தான் யோகா. இதுதான் யோகாவின் இறுதி நிலைப்பாடு. இதைத்தான் முக்தி என்றும், மோட்சம் என்றும், மெய்ஞானம் என்றும், மகாபரி நிர்வாணம் என்றும், கடவுள் நிலை என்றும் சொல்லப்படுகிறது. எல்லோருமே மெய்ஞானம் அடைவதற்காக யோகாசனம் செய்வதில்லை. வாழ்க்கையில் அபரிதமான ஆற்றல்களை பெறுவதற்கும், ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்காகவும், வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் அடைவதற்காகவும், நீண்ட ஆயுள் மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கும் யோகாசனம் செய்யலாம். மெய்ஞானம் அடைய வேண்டும் என்றால் மிக கடினமான உடல் ரீதியான, மன ரீதியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எளிமையான வாழ்க்கையும் எளிமையான உணவுகளையும் உண்ண வேண்டும். சத்தியத்தையும் அகிம்சையையும் கடைபிடிக்க வேண்டியிருக்கும்.